வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து செக்ஷன் 1.4 ஹையர் செகண்டரி மேத்தமெட்டிக்ஸு ஃபார் +1 ஸ்டூடெண்ட்ஸு ஆஃப் போத் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு as well as CBSE. இன்ஃபேக்ட் ஃபார் எனி அதர் ஸ்டேட் போர்ட்ஸ் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர். நவ் இப்போ என்ன பார்க்க போகிறோம், வாட் we are going to see is constants and variables, intervals and neighborhoods. So we are going to look into the concepts. What is a constant? Constant is a quantity. So constant is any quantity or any entity which remains unaltered, whose value remains the same throughout any process. நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், த்ரூ அவுட் மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் குவான்டிட்டிஸ் whose value remains the same or remains unaltered throughout any mathematical process. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க வச்சுக்கலாம். இது தெரியும், பை அப்படிங்கிறது தெரியும், ஃபேமஸ் கான்ஸ்டன்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 22/3 ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் டிவைடட் பை நீங்கள் என்ன பண்ணலாம், டயமீட்டர் போட்டால் யூ வில் கெட் பை. அதான் அந்த ரேஷியோ தான் வந்து பை விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இ அப்படிங்கிறது வந்து இது ஒரு டிரான்சண்டென்டல் நம்பர், இட்ஸ் அன் இரேஷ்னல் நம்பர். அது என்ன ஆகும், உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் அன் இரேஷ்னல், இட்ஸ் அ டிரான்சண்டென்டல் நம்பர், போயிட்டே இருக்கும். 2.71 அப்படின்னு போயிட்டே இருக்கும் அண்ட் ஸோ ஆன். அப்புறம் 11 இஸ் அ கான்ஸ்டன்ட். 11 இஸ் எ கான்ஸ்டன்ட். சரிங்களா? வேரியபிள் இஸ் அ குவான்டிட்டி. இப்போ வேரியபிள்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணலாம். வேரியபிள் இஸ் அ குவான்டிட்டி whose value may keep on be changing throughout any mathematical process. So variables are entities whose value may be changing throughout any process. அந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் என்ன சொல்லிடலாம், வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க வச்சுக்கலாமே. பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். x + y = 11 அப்படின்றது இது ஒரு ஈக்குவேஷன், கரெக்டாக? இது இன்ஃபேக்ட் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸு. இந்த இடத்துல இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து வேரியபிள்ஸு அண்ட் 11 வந்து கான்ஸ்டன்ட். இந்த 11 வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ இது ஏன் வேரியபிள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாமே. இது ஏன் வேரியபிள் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸு ஒய்யோட வேல்யூனாட மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இப்படியெல்லாம் மாற்றலாம் நம்ம. சப்போஸ் நான் எக்ஸுக்கு வந்து 0 தரேன்னு வைங்களேன். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிடும், எக்ஸோட வேல்யூ வந்து இஃப் ஐ டேக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, வாட் will happen to ஒய் வந்து 11 ஆகிடும். சப்போஸ் எக்ஸுக்கு 1 கொடுத்தா என்ன ஆகிடும், ஒய்க்கு வந்து வேல்யூ 10 ஆகிடும். அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸும் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிடும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இன்டீஜர் தான் தரணும், இல்லை ஃப்ராக்ஷன் கூட கொடுக்கலாம். எக்ஸுக்கு 0.5 இருந்ததுன்னா, when x is equal to 0.5 அப்படின்னு இருந்ததுன்னா ஒய்க்கு நம்ம என்ன தரலாம், 10.5 தரலாம். அப்போ தான் ஸோ தட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும். அப்போ இந்த இடத்துல என்னோட எக்ஸோட வேல்யூவும் மாறிக்கிட்டே இருக்கும், ஒய்யோட வேல்யூவும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸும் ஒய்யும் இந்த இடத்துல என்ன ஆகிடும், உங்களுக்கு நமக்கு வேரியபிள்ஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் வேரியபிள்ஸ் அண்ட் 11 இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ 11 வந்து ஃபிக்ஸட். இப்போ இந்த வேரியபிள் இருக்குல்ல, இந்த வேரியபிள் வந்து 2 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம், கிளாஸிஃபை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் வேரியபிள்ஸை. ஒன்று வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுவோன்னா, இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்திங்க வச்சுக்கலாம். இண்டிபெண்டன்ஸு டிபெண்டன்ஸு அதை வந்து நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கேபிட்டல் ஏன்னு வச்சுப்போம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் ஏ. ரெக்டாங்கிளுக்கு ஏரியானா லென்த்து டைம்ஸ் பிரெத்து. லென்த்தை எல்னு வச்சுப்போம், பிரெத்தை பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏரியாஸ் ஈக்குவல் டு எல் டைம்ஸ் பி அப்படி வந்துடும், எல் டைம்ஸ் பி. இப்போ இந்த இடத்துல என்னன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லென்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த வேல்யூ வேணால் தரலாம். எல்லுக்கு என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாய்ஸ். இப்போ எல்லுக்கு நம்மளோட சாய்ஸு சப்போஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுப்போம்.
பிரெத்துக்கு என்ன வச்சுக்கலாம் 5ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏரியா என்ன வந்துடும், ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் எல் டைம்ஸ் பி என்ன ஆகிடும் 10 டைம்ஸு 5 இம்மிடியேட்டாக என்ன ஆகிடும் 15 ஆகிடும். அப்போ ஏரியா இம்மிடியேட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஏ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ தெரிஞ்சால் ஏ வந்து என்ன ஆகிடும் உடனே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அதே வந்து எல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லை வந்து 100 வச்சுக்கோங்க, பியை வந்து என்ன பண்ணலாம் 5னே வச்சுக்கோங்க. அப்போ ஏரியா என்ன ஆகிடும்னா 500 ஆகிடும். அப்போ இது என்ன தெரியுது, எல் இன்க்ரீஸ் ஆனால் ஏ இன்க்ரீஸ் ஆகுது, எல் இன்க்ரீஸ் ஆனால் ஏ இன்க்ரீஸ் ஆகுது, பி இன்க்ரீஸ் ஆனாலும் ஏ இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பியை 15 வச்சுக்கலாம், ஏரியா 5000 ஆகிடும். அப்போ எல் இன்க்ரீஸ் ஆனால் ஏ இன்க்ரீஸ் ஆகுது, பி இன்க்ரீஸ் ஆனாலும் ஏ இன்க்ரீஸ் ஆகுது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளில். அப்போ ஏ இஸ் டிபெண்ட் ஆன் எல் அண்ட் பி, ஏ இஸ் டிபெண்ட் ஆன் எல் அண்ட் பி. ஆனால் எல்லுக்கும் பிக்கும் நம்ம இஷ்டத்துக்கு வேல்யூ தரலாம். யூ கேன் அசைன் எனி வேல்யூ டு த வேரியபிள்ஸ் போத் எல் அண்ட் பி. இட் இஸ் ஆஃப் அவர் சாய்ஸ். அப்போ எந்த வேரியபிள்ஸ்க்கு சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ, யூ கேன் கிவ் எனி வேல்யூ ஃபார் த வேரியபிள். அப்படி இருந்ததுன்னா தோஸ் வேரியபிள்ஸ் ஆர் கால்டு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். தோஸ் வேரியபிள்ஸ் ஆர் கால்டு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஒன்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்க வேரியபிளோட வேல்யூ ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ ஏ இஸ், இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் கேஸில் ஏரியா இஸ் டிபெண்ட் ஆன் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆஸ் வெல் அஸ் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஏ வந்து டிபெண்ட் வேரியபிள். அப்போ 2 டைப் ஆஃப் வேரியபிள், ஒன்று இண்டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று வந்து டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள்னால் அதனோட வேல்யூ வந்து சாய்ஸு, யூ கேன் கிவ் எனி வேல்யூ டு தட் வேரியபிள். ஒன்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் டிபெண்ட் வேரியபிளோட வேல்யூ ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ டிபெண்ட் வேரியபிள், வேல்யூ ஆஃப் த டிபெண்ட் வேரியபிள் ரிலைஸ் ஆன், வேல்யூ ஆஃப் த டிபெண்ட் வேரியபிள் ரிலைஸ் ஆன் இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு டெஃபினிஷன். ஸோ எதுக்கு நம்ம இந்த மாதிரி இண்டிபெண்ட் வேரியபிள் டிபெண்ட் வேரியபிள்லாம் படிக்க வேண்டி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கலாமே. எதுக்கு நம்ம படிக்கணும்னா, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் வச்சுக்கோங்களேன். வி ஷுட் நோ வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட்டு, வாட் இஸ் அ வேரியபிள், எது இண்டிபெண்ட் வேரியபிள், எது டிபெண்ட் வேரியபிள், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிளியராக தெரியணும். இப்போ ஃபார்மலாக டிஃபைன் பண்ணிவிடுவோம் பாருங்கள். அதான் இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கேஸில் பார்த்தீங்கன்னா எல் அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்னால் அர்த்தம் சாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். யூ கேன் கிவ் எனி வேல்யூ டு த லென்த்து அண்டு பிரெத் வேரியபிள்ஸ்க்கு என்ன வேல்யூனால் நம்ம தரலாம். ஆனால் ஒன்ஸ் எல் அண்ட் பி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஏ வந்து என்ன ஆகிடும், எல் அண்ட் பி மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். எல் அண்ட் பி, எல் டைம்ஸ் பி தான் ஏ. ஏ இஸ் டிபெண்ட் ஆன் ஏரியா இஸ் டிபெண்ட் ஆன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. அப்போ ஏ வந்து டிபெண்ட் வேரியபிள். இப்போ ஃபார்மலாக டிஃபைன் பண்ணலாம். இண்டிபெண்ட் வேரியபிள் இஸ் எ வேரியபிள் விச் கேன் டேக் ஆர்பிட்ரரி வேல்யூஸ். எந்த வேல்யூனா எடுத்துக்கலாம், ஆர்பிட்ரரியாக வேல்யூஸ் எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேல்யூஸ் நாட் டிபெண்டிங் ஆன் அதர் வேரியபிள்ஸ். அப்போ வேல்யூ ஆஃப் எல்லும் எப்பும் வந்து வேறு எதை சார்ந்தும் இருக்காது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் வேரியபிள்ஸ். Dependent variable is a variable whose value depends on one or more other variables. இங்கே ஒரு டைப்போ இருக்குது, one or more other variables. அதை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லிடலாம், டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு வேரியபிள் டிபெண்ட்டாங்கிறது வந்து கான்டெக்ஸ்ட் பொறுத்து தான் டிஃபைன் பண்ணுவோம் நம்ம. எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷனை திருப்பி எடுத்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 11 இருக்குது. இந்த கேஸில் எக்ஸும் ஒய்யும் வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் பார்த்தா இண்டிபெண்ட் தான். ஏன்னா எக்ஸுக்கு யூ கேன் கிவ் எனி வேல்யூ. எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ வேணால் தரலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒன்ஸ் நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல என்ன வரணும், 11 தான் போய் ஆகணும். எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டேன்னா ஒய் என்ன ஆகிடும், நான் வந்து இந்த இடத்துல 11 தான் கொடுத்தாகணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம 11 வரணும்னு சொல்லிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரணும்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த கண்டிஷன்னால் என்ன ஆகிடும்னா ஒய்யோட வேல்யூ 11 ஃபிக்ஸ் ஆகிடும். அதே எக்ஸுக்கு வந்து நான் 1ன்னு கொடுத்துட்டேன்னா திருப்பியும் ஒய் என்ன ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும் 10ன்னு. அப்போ இந்த கேஸில் நம்ம எப்படி பார்க்கலாம்,
y is dependent on x அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆர் நம்ம இப்போ எக்ஸை நம்ம இஷ்டத்துக்கு வேல்யூ கொடுத்தோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒய்க்கு கூட கொடுக்கலாம். சப்போஸ் நான் ஒய்யை வந்து 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், எக்ஸ் டிபெண்ட் ஆகிடும். எக்ஸ் என்ன ஆகிடும்? 6 ஆகிடும். ஸோ தட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 11 ஆகிடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட் இண்டிபெண்ட்டுங்கிறது வந்து நம்ம எடுக்கிற கான்டெக்ஸ்ட் பொறுத்து டிசைட் ஆகும். கான்டெக்ஸ்ட் வில் டிசைட் வெதர் எ வேரியபிள் இஸ் அ டிபெண்ட் வேரியபிள் ஆர் இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னா கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேரியபிள்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அண்டு வேரியபிள் எப்போ டிபெண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், எப்போ இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணோம், உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்டெல்லாம் தெரிஞ்சதுன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இதை இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தரவு பண்ணிப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வல்னால் என்ன, நைபர்ஹுட்னா என்ன அப்படிங்கிற முக்கியமான கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.